Hello friends, welcome back to our channel Yati Beauty World. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா pink face pack தான் போட போறோம். natural pink face pack. சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபேஸ்க்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும். ஃபேஸ்ல இருக்கிற பிம்பிள்ஸ்லாம் போய்டும். பிம்பிள்ஸ் இருக்கிற அந்த டார்க் மார்க்ஸ் எல்லாமே போய்டும். ஃபேஸ்ல இருக்கிற அந்த சிறு துளைகள் எல்லாமே மறைஞ்சிரும். ஃபேஸ் நல்லா ஒரு ஹைட்ரேட்டா வச்சிருக்கும். சோ இது செய்யிறதுக்கு என்னென்ன தேவை அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அரிசி மாவு வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கு அப்புறம் தயிர், அதுக்கு அப்புறம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஸ் பவுடர் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது பீட்ரூட் ஓட சாறு எடுத்து வச்சிருக்கேன். சோ இத 4 தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். அரிசி மாவு வந்துட்டு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு யூஸ் பண்ணுறதால நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஃபேஸை வந்து நல்லா க்ளோ தரக்கூடிய ஒரு திங்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லா க்ளோ கொடுக்கும். அதுக்கப்புறம் ஷைனிங்காக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாடி ஃபுல்லாமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது 3 வயசுலேருந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பேக்கை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். சூப்பராக கலர் கொடுக்கும். ஒரு 3 டைம்ஸ் போட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரோஸ் பவுடர் வந்துட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த ரோஸ் பவுடர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்படிலாம் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும். அப்படி இல்லைனா மீஷோ ஆப்பில் இருக்குது. ஸோ 70 ருபீஸ் சம்திங் நான் வாங்கினேன். ஸோ ஒரு டைம் வாங்கிட்டாவே ஒரு 3 மந்த்து கிட்ட வரும். ஸோ இதை வந்துட்டு நான் வந்துட்டு அந்த அரிசி மாவு கூட வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் தான் அதோட ஒன்றோட ஸ்ட்ரென்த்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்துக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. ஸோ இது வந்துட்டு கால்சியம், விட்டமின் B6, B12 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ரோபயோட்டிக் திங்ஸு. ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஃபேஸில் இருக்கிற அந்த கெட்ட பாக்டீரியா எல்லாத்தையுமே அதை அழிச்சிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு பூஸ்டியாக வச்சுக்கிறதுக்கு இந்த தயிர் வந்து ஹெல்ப் பண்ணுது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு க்ரீமோட பதத்துக்கு வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலக்கிட்டே இருந்திங்கன்னா ஒரு க்ரீம் பதத்துக்கு வரும். ஸோ இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதில் வந்து நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சாறு வந்து அதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஒரு வாஷ்லேயே பார்த்திங்கன்னா ஃபேஸை ஒரு டைம் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் போட்டு வாஷ் பண்ணும் போதே தெரியும் இதில் இருக்கிற க்ளோ வந்து உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. இந்த பீட்ரூட் வாட்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற சிறு துளைகள் வந்து வராமல் தடுக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு வந்து ட்ரிபிள் மடங்கு க்ளோ கொடுக்கறதுக்கு இந்த பீட்ரூட் சாறு வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஒவ்வொரு திங்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குற திங்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை வந்துட்டு யூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது யூஸ் பண்ணும் போதே நல்லா ஒரு க்ளோ வந்து கிடைக்கிறத வந்து உணர்வீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு க்ரீமி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திங்கனாவே போதும். இதை வந்துட்டு 1 டைமுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கலக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதை பாடி ஃபுல்லாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பேக் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஷைனிங்காகவும் பளபளன்னு வச்சுக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் பிளாக் மார்க்ஸு, தழும்பு இது எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணாலுமே நைட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அதோட ரிசல்ட் அப்போ தான் உடனே நம்மளுக்கு உணர முடியும். இதை பாருங்கள், ஒரு ஐஸ்கிரீம் பதத்துக்கு வந்திருக்கு. ஸோ இதை வந்துட்டு அப்படியே நம்ம நார்மலாக ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் பேக் போகிறதுக்கு முன்னாடி நார்மல் வாட்டரில் பச்சை தண்ணியில் ஃபேஸை வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் போடுங்க. அப்போ தான் வந்துட்டு அதோட ஸ்ட்ரென்த் எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு உள்ளே போய்ட்டு அப்சர்வ் ஆகிட்டு நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் செஞ்சு வச்ச இந்த ஃபேஸ் பேக்கில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக ஸ்மூத்தாக வந்துட்டு நான் ஃபேஸை வந்துட்டு சர்க்கிள் மோடில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸில் இருக்கிற இது வந்துட்டு அழுக்கு எல்லாமே போயிட்டு அதோட ஸ்ட்ரென்த் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு கிடைக்கும். இதை போடும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் ரோஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ரோஸ் ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஒவ்வொரு திங்ஸுமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு கெட்டதும் நடக்காது. ஸோ எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா தயிர் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஆற வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா
ரொம்ப நல்லது. ஸோ நான் இப்போ இந்த பண்ணிக்கிற இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா 5 டேஸ் வரைக்கும் போடலாம். ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீ எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இதை வந்து 5 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.